கண்வேலு நடக்குது கண்வேலு நடக்குது கண்வேலு. சில வேளைகளில் குழந்தைக்கு நோய் வந்தால் தாய்ப்பாலே மருந்தாவதும் உண்டு. அதுபோல உலகத்தில் உள்ள அத்துணை குழந்தைகளின் நோய்களை தீர்க்க தாய்ப்பால் தேவை என்பதால் பருத்த முளை என்றார். அதேவேளை இறைவனின் புகழை பாட பாட நமது வினை பயன் தீரும் என்பதனால் அடுத்து சிறுத்த இடை என்றார். பிறவி துயரை வேறறுக்கும் மாசற்ற வெண்மை ஒளி வீசும் கரணத்தால் பற்களை வெளுத்த நகை என்றார். இறைவனை ஏற்றி போற்றாதவர் உள்ளம் எப்படி இருக்கும் என்பதன் குறியீடே கருத்த குழல் என்பது. முருகனின் புகழெண்ணை உதடுகள் உச்சரிப்பதால் சிந்தும் சொற்கள் செம்மை என்பதால் சிவத்தை இதழ் என்றார். இத்தகைய சிறப்புமிக்க இறைவன் திருத்தணையில் உள்ளான். அவன் பாதம் பிடிப்போம், துயரை விரட்டி அடிப்போம். மயிலோடு வேலும் சேவற்கொடியும் கொண்ட முருகனே துயர் நீக்கும் முதல்வன். அவனே தமிழ் புதல்வன். அவன் கைவேல் பொய்வேல் அன்று நம்மை காக்கும் மெய்வேல் என்று உணர்க.